ஹரே கிருஷ்ணன். எல்லாரும் நமஸ்காரம். ஸோ இன்று நம்ம 5ஆம் அத்தியாயத்தினுடைய பெருமைகள் என்ன அப்படிங்கிறதையும், இந்த 5ஆம் அத்தியாயத்தை நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணலாம் இன்னைக்கு நம்ம சுருக்கமா பார்க்க போறோம். सत्यानंद चिंत सत्तेग पक्षे सर्वाध्यक्षे भक्ति रक्षादक्षे श्री गोविंदे विश्वसर्ग अधिकंदे पूर्णानंदे नित्यमास्तां मतिर्मे अज्ञानीरतिरुपैति अविशेषं भक्ति परावजति परिपोषमुच्चैः तत्त्वं परं स्फुरतु दुर्गमम् अप्यजस्रं सत्कुल्यवृत्सुरचितं प्रणमामि गीतं गौरां सुखः सत्कुमुद प्रमोदि स्वाभिगया गोस्तमो निहन्त श्रीकृष्ण चैतन्य सुधा निधर्मे मनोदितिष्ठन् स्पर्धिं करोतु प्राचीनवाचस्सु विचारिसोऽहम् अज्ञोऽपि गीतामृतलेशलिप्सुः यतः प्रभोरे मदेत तत्र सन्तक्षमत्वं शरणागतस्य स्वधर्मज्ञानवैराग्यसाध्य भक्तिवगोचरः नारायणः परब्रह्म गीता शास्त्रे समीरितः ज्ञानकर्मात्मिके निष्ठे योगलक्ष्ये संस्कृते आत्मानुभूतिसिद्ध्यर्थे पूर्वषट्केन चोदिते कर्मयोगस्य सौकर्यं शैग्र्यं काश्चन तद्विदाः ब्रह्मज्ञानप्रकारश्च पंचमाध्याय उच्यते. हरे कृष्ण. நமஸ்காரம். இந்த 5ஆம் அத்தியாயம் அப்படிங்கிறது கர்ம சந்நியாச யோக அப்படின்ற பெயரை கொண்டுள்ளது. இந்த 5ஆம் அத்தியாயத்தை நம்ம இது வரைக்கும் ஒரு 30 நாட்களா 30 வகுப்புகளை பார்த்திருக்கோம். இந்த 5ஆம் அத்தியாயத்தை கற்பதனால வரக்கூடிய பயன் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு இங்க பகவான் சொல்லிட்டு இருக்கார். அதாவது சிவபெருமான் பார்வதி தேவிக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை நாராயணன் லக்ஷ்மி தேவிக்கு சொல்லிட்டு இருக்கார். பஞ்சமஸ்யாதுனா தேவி மகாத்மியம் லோக பூஜிதம் கதையாமி சமாசேன சாவதான ஸ்ருணு பிரியே. என்ன சொல்றாரு? ஹே பிரியே, ஹே பிரியமானவளே, இந்த 5ஆம் அத்தியாயத்தினுடைய பெருமை என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன், பொறுமையா கேள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறேன். பிங்களன் அப்படின்ற ஒரு பிராமணன் வாழ்ந்து வந்துட்டு இருந்தான். பிரிஸ்குட்டம் அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒரு பிங்களன் அப்படின்ற ஒரு பிராமணன் வாழ்ந்துட்டு இருந்தான். அந்த பிராமணன் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், நல்ல வம்சாவளி, நல்ல சாஸ்திரம் கற்றடைந்தவன். சாஸ்திரம் மட்டும் இல்லாம அவனுக்கு நல்ல சங்கீத ஞானம் இருந்தது. அந்த சங்கீத ஞானம் இருந்ததுனால ராஜாவினுடைய அரசவையில அவனுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் கொடுக்கப்பட்டது. அப்படி சங்கீத ஞானத்தோட வேதங்களை நன்று கற்ற இந்த பிங்களன் என்ன பண்றான்? தவறான சேர்க்கையில போய் மாட்டிக்கிறான். இந்த தவறான சேர்க்கையினால என்ன ஆகுது அப்படின்னா, அவனுடைய நல்ல குணங்கள் எல்லாம் அவனை விட்டு போயிடுது. சோ அந்த சமயத்துல அவனுக்கு திருமணம் நடக்குது. அருணா அப்படின்ற ஒரு பெண்ணை என்ன பண்றான்? அவன் திருமணம் செய்கிறான். அந்த பெண்ணால் நல்லவளா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. அவள் ரொம்ப கீழ்த்தரமான ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு நிறைய ஆண் நண்பர்களும் இருக்காங்க. சோ அப்ப என்ன ஆகுது? இவங்க 2 பேருக்கும் ஒற்று போல. ஒரு சமயத்துல இந்த அருணா அப்படின்றவ என்ன பண்ணிட்டா அப்படின்னா, இவன் இந்த கணவன் மேல கோவப்பட்டு இந்த கணவனை என்ன பண்ணிட்டா? தன்னுடைய ஆண் நண்பர்களை வைத்து சாகடிச்சிட்ட. சாகடிச்ச பின்னாடி அருணனும் இந்த பிங்களை 2 பேர் என்ன பண்றாங்க? ஒரே சமயத்துல இறந்து போறாங்க. பிங்களன் இவன் கொன்னதால இறந்து போயிட்டான். அருணா அப்படின்றவ நோயினால இறந்து போயிட்டாங்க. சோ இதுல இந்த பிங்களன் என்ன ஆகுறான் அப்படின்னா, ஒரு கழுகாக பிறவி எடுக்கிறான். இந்த அருணா அப்படின்றவ ஒரு கிளியாக பிறவி எடுக்கிறான். 2 பேரும் ஒரு காட்டுல சுத்திட்டு இருக்காங்க. ஒருத்தர் தெரியாம. ஒரு சமயம் 2 பேரும் பாத்துக்கிறாங்க. பார்த்த உடனே இந்த பிங்களனுக்கு ரொம்ப கோபம். அதாவது கழுகு வடிவில் இருக்கக்கூடிய பிங்களனுக்கு ரொம்ப கோபம். இவளால்தான் என்ன சாகடிக்கப்பட்டா, இவதான் என்ன சாகடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த கிளிய போய் எப்படியாவது சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுகு ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கு. அந்த கிளி என்ன பண்ணுது? கீழே இருக்கக்கூடிய ஒரு இறை தேடுவதற்காக கீழே இறங்குது. அந்த சமயத்துல இந்த கழுகு அந்த கிளிய ஒரே ஒரு கொத்தி அந்த கிளிய சாகடிச்சிருக்கு. அந்த கிளி என்ன ஆகுது அப்படின்னா, அதிர்ஷ்டவசமா ஒரு மண்டை ஓடு, அந்த மண்டை ஓட்டுக்குள்ளார கொஞ்சம் தண்ணி இருக்கு. அந்த தண்ணியில போய் டப்புன்னு அந்த கிளி போய் விழுந்துருது. அந்த கிளியை கொண்ட சந்தோஷத்துல இந்த கழுகு என்ன பண்ணுது அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா பறந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல பார்த்து ஒரு வேடன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த கழுகையும் அடிச்சிடுறான். அந்த கழுகு என்ன ஆகுது? மறுபடியும் அதே மண்டை ஓட்டுல கீழே விழுந்துருது. ஒரே மண்டை ஓட்டுல அந்த கிளி கழுகு 2 பேரும் கீழே விழுந்து உயிரை விட்டுறாங்க.
2 பேருமே இறந்த பின்னாடி அங்க யமதூதன் கிட்ட போய் சேர்றாங்க. யமதர்மராஜன் கிட்ட போய் சேரும் பொழுது 2 பேரும் நிறைய பாவம் பண்ணதுனால நிறைய தண்டனை அனுபவிக்க போறாங்க அப்படின்றத பயத்தோட நின்றுட்டு இருக்காங்க. அப்ப யமதர்மராஜன் சொல்றாரு, உங்க 2 பேருக்கும் பெரிய புண்ணியம் கிடைச்சிருக்கு, நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் சொன்ன உடனே அவருக்கு ஒன்றும் புரியல. அவர் சொல்றாரு, சஞ்சிதாம் துஷ்கிருதாம் பூர்வாபியாமை கர்ஹிதம் லோகானாம் அபிஸ்தீனாம் கோனோ ஹேது ஸ்யாத் வதஸ்வனஹ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நாங்க எவ்வளவோ தவறு பண்ணியிருக்கோம், எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம், அப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்படி நல்ல கதி கிடைக்கும், நாங்க செஞ்ச நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கேட்கிறாங்க. கேட்டதுக்கு யமதர்மராஜன் சொல்றான், கங்கை நதி கரையில ஒரு நல்ல வேத பண்டிதன் இருந்தார். அவர் பேரு பட்டு அப்படின்றவர், நல்ல பண்டிதர் அவர். சோ அந்த பட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து பகவத்கீதையை நல்லா கற்றுட்டு இருக்கார். அவரும் குறிப்பா இந்த 5ஆம் அத்தியாயத்தை நல்லா படிச்சிருக்காரு. இந்த 5ஆம் அத்தியாயத்தோட ஸ்லோகங்களை தினசரி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. சோ அப்படி அவர் தன்னுடைய தபஸ்யத்துல இந்த 5ஆம் அத்தியாயத்தை தினசரி சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு முறை அவருடைய காலம் வந்தது. அவர் இந்த உடலை விட்டு போகக்கூடிய காலம் வந்தது. அந்த சமயத்துல என்ன பண்றாரு, யோகத்துல இருந்து தன்னுடைய உயிரை விட்டுட்டு அவர் மோட்சம் போயிட்டார். அவர் உயிரை விட்டார் இல்லையா, அந்த உடலானது அங்கேயே மக்கி போய் அந்த மண்ட ஓட்டுல தான் நீங்க போய் என்ன பண்ணீங்க, விழுந்தீங்க. ஸோ அதனால யார் ஒருவர் இந்த 5ஆம் அத்தியாயத்தை தினமும் சொல்லிட்டு இருந்து உயிரை விட்டாரோ, அந்த பட்டு அப்படின்றவருடைய மண்ட ஓட்டுல நீங்க 2 பேரும் விழுந்து இறந்ததுனால உங்களுக்கும் உயர்ந்த கிரகம், உயர்ந்த புண்ணிய கிரகம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த யமதர்மராஜன் சொல்றார். ஸோ அப்படி இந்த 5ஆம் அத்தியாயம் அப்படிங்கிறது சொல்றவங்களுக்கு மட்டும் கிடையாது, இதோட தொடர்புடைய நிறைய பாபிகளுக்கு என்ன பண்ணுவான், பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்றாரு. இந்த 5ஆம் அத்தியாயத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம், கடந்த ஒரு 30 நாட்களாக என்ன பண்ணிருக்கோம், இந்த 5ஆம் அத்தியாயத்தோட விஷயங்கள் நம்ம படிச்சு தெரிஞ்சிருக்கோம். சரி, இந்த 5ஆம் அத்தியாயத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இதற்கு பலதேவ வித்யாபூஷன் சொல்றாரு, Hari speaks of the superiority of the karma over jnana because of such reasons as easy performance. He also speaks about giving up the performance of karma yoga by the person who is pure. என்ன சொல்றாரு, இந்த 5ஆம் அத்தியாயத்துல நம்ம கத்துக்கிட்ட விஷயம் என்ன தெரியுமா, கர்மயோகஸ்ய சௌகரியம், கர்மயோகம் எவ்வளவு எளிமையானது, அதே போல சைக்கிரியம்னா ரொம்ப சீக்கிரமா நம்மளுக்கு என்ன பண்ணும், பலனை கொடுக்கக்கூடியது. கஷ்டனா தத்விதாக பிரம்மஜான பிரகாரஸ்ச, இந்த கர்மயோகத்தை ஒருவன் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப சீக்கிரமா பலன் கொடுக்கக்கூடிய இந்த கர்மயோகத்தை செய்யும் பொழுது அவனுக்கு எவ்வாறு பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்ம ஞானமும் பரமாத்மாவை பற்றிய ஞானமும் அவனுக்கு சித்திக்கும். ஒருவன் வெறும் கடமையை மட்டும் செய்யறது கிடையாது, அந்த கடமையை செய்யும் பொழுது அவன் ஞானத்தோட செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த ஞானம் ஒருவனுக்கு இன்னொரு ஞானத்தை கொடுக்குது, ஒரு ஞானம் இன்னொரு ஞானத்தை பெற்றுக் கொடுக்குது. எந்த ஞானம், நான் இந்த உலகத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படின்ற ஞானமானது ஒருவனுக்கு தான் யார் அப்படின்ற ஞானத்தையும் கடவுள் யார் அப்படின்ற ஞானத்தையும் பெற்றுக் கொடுக்குது. இந்த ஞானத்தை அவன் பெறுகிறான். இந்த உலகத்துல அவன் எவ்வாறு செயல்படுறான், பற்று இல்லாம, எனக்கு அப்படின்ற எண்ணம் இல்லாம, நான் அப்படின்ற எண்ணம் இல்லாம செயல்பட ஆரம்பிக்கிறான். இந்த ஞானத்தோட அவன் செயல்படும் பொழுது நான் இந்த உடல் அல்ல ஆத்மா அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கக்கூடிய ஞானம் கிடைக்குது. இந்த ஆத்மாவுக்கு பக்கத்துல பரமாத்மா இருக்கார் அப்படின்ற ஞானத்தை புரிஞ்சுக்க முடியுது. அதனால ஒரு ஞானம் இன்னொரு ஞானத்தை பெற்றுக் கொடுக்குது. சோ இது கர்மயோகத்தினால் வரக்கூடிய ஞானம் பிரம்ம வித்யை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பிரம்ம வித்யை அப்படின்னா பிரம்மனை உணருதல் அப்படின்னு அர்த்தம். பிரம்மன்னா என்னது, பிரம்மன் அப்படின்னா பிருஹத்வாது பிராமணஸ்வாது பிரம்மை தபிதீயதே அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பெரியதாகவும் அதே சமயத்துல யாரெல்லாம் அதோட சேர்றாங்களோ அதையும் பெரியதாக மாற்றக்கூடியது பிரம்மம் அப்படின்னு சொல்றோம். சோ பகவானுடைய சக்திகளை பிரம்மன் பொதுவா சொல்றது உண்டு. பிரம்மன்ற சப்தத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த ஆத்மாக்களுக்கு பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பகவானுடைய நம்ம சக்திகளா இருக்கிறதுனால பகவானுக்கு 3 விதமான சக்திகள் இருக்கு. ஒன்று அந்தரங்க, பகிரங்க, ததஸ்த அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பிரம்மம் தான். பகவானுடைய சக்திகளுக்கு பேர் பிரம்மம். ஏன்னா அது மிக உயர்ந்ததா இருக்கும், மிக பெரியதா இருக்கும் அப்படின்றதுனால. சோ இந்த ஆத்மா என்ன பண்றான், தான் ஆத்மா அப்படிங்கிற விஷயத்தை உணர ஆரம்பிக்கிறான். எப்ப உணர ஆரம்பிக்கிறான், எப்ப தன்னுடைய கடமையை அவன் ஞானத்தோட செய்ய ஆரம்பிக்கிறானோ. ஒரு கம்பெனில தான் அந்த கம்பெனில ஒர்க் பண்ண போது, இந்த கம்பெனில நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னா இதற்கு நான் காரணம் கிடையாது, கம்பெனி தான் எனக்கு இந்த வேலை கொடுத்துருக்கு, கம்பெனியுடைய வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன், இந்த வேலை கம்பெனிக்காக பண்றேன் அப்படின்ற எண்ணத்தோட பண்ணும்போது
அவன் மேனேஜரோ இல்ல ஜெனரல் மேனேஜரோ என்ன பண்றான், தன்னுடைய பொசிஷனுக்கு அவன் போய் சேர்றான். சாதாரண ஒரு தொழிலாளியா சேர்ந்தவன் என்ன பண்றான், அவனுடைய கடமை அவன் சரியா செஞ்சுட்டு இருக்கும் பொழுது உயர்ந்த பதவிகளுக்கு அடையப்படுறான். ஸோ அதே போல் நாம் என்ன பண்றோம், நம்முடைய சரியான புரிதலோட நாம் நம்முடைய கடமை செய்ய ஆரம்பிச்சோம்னா உயர்ந்த புரிதலாகிய ஆத்மா பரமாத்மாவை புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையானது, ஆனா இதை அப்ளை பண்றதா ரொம்ப கஷ்டம். விஷயம் இவ்வளவுதான். நீங்க கம்பெனில சேர்ந்தீங்களா, உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமையை ரொம்ப சரியா செஞ்சுட்டு போங்க இல்லையா. அதே போல இந்த உலகத்துல நமக்கு விதிக்கப்பட்ட கடமை நம்ம என்ன பண்ணணும், ஞானத்தோட சரியா செஞ்சுட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வரவேண்டிய புரிதல் நமக்கு தானா வந்து சேரும். நம்ம புதுசா ஒன்றும் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. ஸோ இப்படியாக இந்த கர்மயோகமானது எவ்வாறு ஒருவனுக்கு ஞான யோகத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றார், நம்மளுக்கு இங்க ரொம்ப கிருஷ்ணர் படிப்படியா சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். இந்த அத்தியாயத்தினுடைய சாரமான விஷயம் நம்மளுக்கு யாமனாச்சாரியர் இதான் சொல்றாரு, கர்மயோகசிய சௌகரியம், கர்மயோகம் எவ்வாறு மிகவும் சுலபமானது, சைக்கிரியம் அதே போல ரொம்ப சீக்கிரமா நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பலனை பெற்றுக் கொடுக்கும், கஷ்டன தத்விதாக. இவ்வாறாக பலவிதமான கர்மயோகத்தினுடைய பெருமைகளை பற்றி பேசிவிட்டு அந்த கர்மயோகமானது ஒருவனுக்கு எவ்வாறு ஆத்ம பரமாத்மாவை பற்றிய ஞானத்தை பெற்றுக் கொடுக்கும். சோ கர்மயோகம் ஒருவனுக்கு ஞான யோகத்தை சித்திக்கும், செயல்பாடுகள் ஒருவனுக்கு புரிதலை கொடுக்கும் இல்லையா. ஒருவன் செயல்படுறது முக்கியம் கிடையாது, அந்த செயல்பாடுனால ஒருத்தனுக்கு புரிதல் முக்கியம். செயல்பாடுனால புரிதல் வரல அப்படின்னா அந்த செயல்பாடுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்ப நம்ம பகவானுக்கு நெய் விளக்கை ஏற்றோம் அப்படின்னாலும் இது செயல்பாடு. இந்த செயல்பாடுனால நம்மளுக்கு என்ன புரிதல் வரணும், வெறும் விளக்கு ஏற்றி வச்சா பத்தாது இல்லையா. வெறும் விளக்கு ஏற்றுறதுனால ஒரு பிரயோஜனம் வரப்போறது கிடையாது. அந்த விளக்கை ஏற்றும் பொழுது நான் இந்த நெய்யை வந்து உபயோகப்படுத்துறேன், இந்த நெய்யானது பகவானுடைய பஞ்சபூதத்தை குறிக்கக்கூடியது. நெய் அப்படிங்கிறது பஞ்சபூதத்தினுடைய உருமாற்றம். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த நெய்யை ஊத்தி பொருத்தும் பொழுது நான் மறுபடியும் என்ன பண்றேன், பகவான் கிட்ட இருந்து வாங்கின அந்த பஞ்சபூதத்தையே அந்த சக்தியை நான் என்ன பண்றேன், மறுபடியும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றேன். எப்படி கங்கையில குளிக்கும் போது கங்கை தண்ணீரை எடுத்து நம்ம என்ன பண்றோம், கங்கைக்கு சமர்ப்பணம் பண்றோமோ அது போல பகவானுக்கு பகவான் படைத்த இந்த பஞ்சபூதங்களையே எடுத்து நம்ம என்ன பண்றோம், மறுபடியும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றோம். சோ இப்படி இந்த பஞ்சபூதத்தை நான் சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்ற எண்ணத்தோட அப்படின்ற புத்தியோட அந்த விளக்கை ஏற்றி வைக்கல அப்படின்னா விளக்கு ஏத்துறது ஒரு பிரயோஜனம் கிடையாது. வெறும் நீங்க லட்சக்கணக்கான விளக்கு ஏற்றி வைக்கலாம், அந்த விளக்குனால ஒரு பிரயோஜனம் வரப்போறது கிடையாது. நீங்க ஏற்றக்கூடிய விளக்கு ஒன்னே ஒண்ணு இருந்தாலும் இந்த நல்ல புரிதலோட நீங்க ஏற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தினசரி இந்த புரிதல் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சின்ன வயசுல இருந்து நீங்க இது பகவானுடையது, இது பஞ்சபூதம், இது பகவானுக்காக நான் சமர்ப்பணம் பண்றேன், இது பகவானுக்காக சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அப்ப நீங்க இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் பகவானோட தொடர்புபடுத்தி பார்ப்பீங்க. இது பகவானோட சக்தி நான் வேண்டிக் கூடாது, இது பகவானோட சக்தி நான் பகவானுக்காக உபயோகப்படுத்தணும், இது எனக்காக உபயோகப்படுத்தக்கூடாது, எல்லாருக்கும் சமமா பகிர்ந்து கொடுத்து உபயோகப்படுத்தணும் அப்படின்ற நமக்கு ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும், அப்படின்ற ஒரு புத்தி வர ஆரம்பிக்கும். அப்ப இங்க என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்பாடு அப்படின்ற விளக்கு ஏத்துறது முக்கியம் கிடையாது, அந்த விளக்கு ஏத்துற செயல்பாடோட புத்தி வந்துருது இல்லையா. எதுக்காக செய்யறேன் அப்படின்ற அந்த ஞானத்தோட செயல்படும் பொழுது அந்த கர்மத்திற்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு, இல்லைன்னா அந்த கர்மத்திற்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னா ஒரு சாசனம் சொல்லி கொடுக்குது. ஞானான் மோக்ஷா அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஞானத்தினால ஒருத்தனுக்கு மோட்சம் கிடைக்கும், கர்மத்தினால ஒருத்தனுக்கு மோட்சம் கிடைக்க போறது கிடையாது. நாம் பகவான் கிருஷ்ணருக்கு ஏதாவது எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் வெறும் பிசிக்கலா வெறும் வெளிப்படையா நம்ம செய்யறதுனால ஒரு மாற்றம் வரப்போறது கிடையாது. உள்ளார இருந்து நம்ம எண்ணத்தினால செய்யலை அப்படின்னா அந்த சேவையினால ஒரு பிரயோஜனம் வரப்போறது கிடையாது அப்படின்ற விஷயத்த சொல்றேன். அதனால கர்மயோகத்தை ஒருவன் சரியாக செய்ய வேண்டும், அந்த கர்மயோகமே ஒருவனுக்கு ஞானத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்றோம் இந்த அத்தியாயத்துல தெரிஞ்சுக்கிறோம் சொல்லி சொல்றார். இந்த அத்தியாயத்தோட சுருக்கமான விஷயம் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த அத்தியாயத்தினோட ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பு மட்டும் என்ன பண்ணலாம், படிச்சு பார்க்கலாம். படிச்சு பார்த்தா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல இங்க அர்ஜுனன் தான் பேச ஆரம்பிக்கிறான். நான் முதல்ல எல்லாம் மொழிபெயர்ப்பு படிக்கிறேன், கவனமா கவனிங்க. அதுக்கப்புறம் இதுல நமக்கு என்ன புரியுது அப்படின்ற விஷயத்த நம்ம சுருக்கமா பார்க்க ஆரம்பிக்கலாம். You praise both giving up action through Jnana Yoga and performing action through Karma Yoga. Please tell me definitely which of the two is better. The Lord said, both renunciation of work and Karma Yoga produce the highest benefit. Both of the two, Karma Yoga is better than renunciation of work. O mighty armed one, the Karma Yogi neither hating nor desiring objects, tolerating the dualities, is known as the constant sannyasi. Easily he is freed from bondage. The ignorant speak of Jnana and Karma Yoga as different, but the wise do not. Performing one of this completely, one attains the result of both, seeing the Jnana, seeing the Atma. The goal achieved by Jnana is the goal achieved by Karma Yoga.
He who sees the Karma Yoga and Jnana Yoga as one actually sees, renunciation is difficult to attain without Karma Yoga. The Jnani engaged in Karma Yoga quickly attains Brahman. One who is engaged in Karma Yoga with pure intelligence, controlled mind, and controlled senses, and who becomes the object of love for all living entities, is not contaminated, though engaged in action. The Nishkama Karma Yogi, having knowledge of Atma, understanding that the senses alone are interacting with the sense objects, thinking, I am doing nothing at all, while seeing, hearing, touching, smelling, eating, going, sleeping, breathing, speaking, excreting, receiving, opening, and closing the eyes. He who engages in action while cognizing those actions to the material energy and giving up the attachment and material identification is not contaminated by sin in those actions, just as the lotus leaf is not touched by water. Employing their body, mind, intelligence, and pure senses, the Karma Yogis perform actions while giving up attachment to results and the concept of being the doer in order to extinguish false identification with the body and senses. He who engages his mind in Atma while giving up the results of work attains a vision of Atma. A person not engaging his mind in Atma, being attached to the results out of lust, takes repeated birth and death. Offering all the activities into pradhana by mind while engaging in those activities and controlling the senses, the jiva with knowledge of Atma remains comfortable in the body, which is a city with 9 gates. He knows that he does not act or cause others to act. The jiva does not become an agent or cause others to act. He does not enjoy the results or cause others to enjoy the results. This takes place by swabhava. The perfect Lord is not responsible for the sinful or pious acts of jivas, but since that eternal knowledge is covered by the eternal hostility to the Lord, and the living entity are bewildered by that ignorance and blame the Lord. When the jiva's knowledge destroys ignorance, that knowledge, like the sun, reveals the Supreme Lord and the jiva. Those whose intelligence are convinced of Paramatma's qualities, whose minds are absorbed in his qualities, who have made him their goal, who are surrendered to him, being washed away of all ignorance by that knowledge of his qualities, attains liberation. The wise man sees Paramatma as equal in his creation of the Brahmana, endowed with knowledge, good contact, the cow, the elephant, the dog, and the dog eater. Those whose minds are absorbed in the quality of impartiality in the faultless Paramatma have conquered over the world of birth and death. Even while performing sadhana, convinced of the Lord's qualities, they easily attain liberation even in this world. He who does not rejoice on attaining what is enjoyable and does not become agitated on attaining what is disagreeable, because his knowledge is fixed in Atma and because he is not bewildered about Atma, then realizes Brahman. He is thus said to be situated in Brahman. Being unattached to the happiness arising from sense object, he who attains the happiness of Atma becomes next fixed in realization of Paramatma and attains an experience of the great bliss. The pleasure arising from sense objects are cause of suffering and have a beginning and end. O son of Kunti, the intelligent person does not enjoy them. He who can tolerate and control the agitation arising from the lust and anger when they arise until the time of giving up the body, attains realization of Atma and is blissful in that realization. This Nishkama Karma Yogi, whose happiness is within, whose enjoyment is within, and whose sight is within, having realized Atma, then attains Paramatma, the very form of liberation. The sages, devoid of ignorance, devoid of dualities, with controlled mind, engaging in the welfare of all beings, attain Paramatma and liberation. Paramatma and liberation in all respects attained upon one who have become free from lust and anger, who make endeavor in this way, control the mind, and who have realized the Atma. That person withdrawing the mind from the sense objects, focusing the eyes between the brows and equalizing the prana and apana, moving in the nostrils, then fixes the senses, mind, and intelligence on the Atma, completely dedicated to liberation and being free from desire, fear, and anger. The contemplating Muni remains in liberation even during sadhana. That Muni, realizing me as the protector of sacrifice, austerities, the master of all controllers, and the protector of all beings, then attains liberation.
ஹரே கிருஷ்ணன். ஸோ இப்படியாக இந்த 5ஆம் அத்தியாயத்துடைய சாரமாக நம்மளுக்கு பலதேவ வித்யாபூஷன் விளக்கம் கொடுத்திருக்கார். இதனுடைய அர்த்தம் என்ன, இது நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னா, முதல்ல கிருஷ்ணர் வந்து முதல் ஸ்லோகத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, முதல் ஸ்லோகத்துல இருந்து ஒரு 7வது ஸ்லோகம் வரைக்கும் கர்மயோகத்துடைய பெருமையை பத்தி எடுத்து சொல்றார். கர்மயோகம் எவ்வாறு எளிமையானது, கர்மயோகம் எவ்வாறு சக்தி வாய்ந்தது, கர்மயோகம் எவ்வாறு ரொம்ப சீக்கிரமான பலத்தை கொடுக்கக்கூடியது, கர்மயோகம் ஞானிகளுக்கே ரொம்ப முக்கியமானது, சன்னியாசியா இருந்தாலும் அவங்களுக்கு கர்மயோகம் ரொம்ப எளிமையானது, அவங்களும் கர்மத்தை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுக்கிறார். அதற்கப்புறம் அந்த கர்மயோகி எப்படி இருக்கார் அப்படின்ற விஷயம் சொல்றார். கர்மயோகத்தை அவர் தொடர்ந்து செய்யும் பொழுது விருப்பு வெறுப்பு, வெற்றி தோல்வி இது எல்லாத்தையும் பெருசா பொருட்படுத்துறது கிடையாது. இந்த உடல்ல இருந்து நான் செய்பவன் அப்படின்ற எண்ணத்துல அவர் வெளில வந்துடுறார். இதுதான் ரொம்ப முக்கியம். 3ஆம் அத்தியாயத்துல நம்ம கிருஷ்ணர் ஒரு விஷயத்த சொல்றார், 4ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் ஒரு விஷயத்த சொல்றார், 5ஆம் அத்தியாயத்துல கிருஷ்ணர் ஒரு விஷயத்த சொல்றார். ஒரே விஷயம்தான். என்ன விஷயம்? 5ஆம் அத்தியாயத்துல செய்பவன் நான் அப்படின்ற எண்ணத்துல இருந்து வெளியில வாங்க அப்படின்னு சொல்றார். 4ஆம் அத்தியாயத்துல இது என்னுடைய செயல்பாடு அப்படின்ற எண்ணத்துல இருந்து வெளியில வாங்க அப்படின்னு சொல்றார். 3ஆம் அத்தியாயத்துல இதை எனக்காக செய்யறேன் அப்படின்ற எண்ணத்துல இருந்து வெளியில வாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுக்குறேன். சரி, இந்த 3ஆம் அத்தியாயத்துல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இந்த செயல்பாடு எனக்காக செய்யறேன், இது என்னுடைய செயல்பாடு, இது நான் செய்யறேன் அப்படின்ற இந்த 3 விதமான எண்ணத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்ற விஷயம் சொல்றார். இந்த 5ஆம் அத்தியாயம் அப்படிங்கிறது செய்பவன் நான் அப்படின்ற எண்ணத்துல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்குறார். நான் செய்யறேன்னா யார் செய்யறாங்க? இந்த புலன்கள் அதாவது அதனுடைய வேலை செஞ்சிட்டு இருக்கு, நான் செய்பவன் கிடையாது அப்படின்ற எண்ணத்துல என்ன பண்றான், அவன் கொஞ்சம் பின்னாடி விலகி இருந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். கார் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த காரை நான் உட்காந்து என்ன பண்றேன், வெறுமனே ஸ்டேரிங் மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்கேன், வெறும் கிளட்சை மட்டும் தான் அழுத்திட்டு இருக்கேன், என்ன பண்றேன். ஆனா மற்ற விஷயங்கள்ல ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு. நான் வண்டியோட இன்ஜின்குள்ள பூந்து வண்டியை நகர்த்துறது கிடையாது, லைட்டுக்குள்ள பூந்து லைட் எரிய வைக்கிறது கிடையாது, ஹாரனுக்குள்ள பூந்து சத்தம் போடுறது கிடையாது, டயருக்குள்ள பூந்து ஓட்டுறது கிடையாது. நான் உள்ள உட்காந்துட்டு இருக்கேன், உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டேரிங் மட்டும் நகர்த்திட்டு இருக்கேன், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கு. எப்படி நடந்துட்டு இருக்கு? ஏற்கனவே அந்த மேனுஃபேக்சர் என்ன பண்ணிருக்காரு, எல்லா மெக்கானிக்கும் செட் பண்ணி கொடுத்திருக்காரு. நான் உட்காந்து வெறும் பட்டனை மட்டும் டச் பண்றேன், எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அது போல இந்த உடல்ல செய்பவன் நான் எதுவும் கிடையாது. இந்த உடலானது தானாகவே இயங்கிட்டு இருக்கு. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்கா செயல்படுறதுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு எல்லா செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆத்மா உள்ள வந்தோடனே ஆத்மா வந்து பார்க்கணும்னு நினைக்கும் பொழுது உடனே கண்ணு பார்க்க ஆரம்பிக்குது, கேட்கணும்னு நினைக்கும் போது காது கேட்க ஆரம்பிக்குது, பேசணும்னு நினைக்கும் போது வாய் பேச ஆரம்பிக்குது. நான் பேசணும் அப்படின்னா எந்த வித முயற்சியும் எல்லாம் பேச ஆரம்பிச்சேன். அதான் பேசுறதுக்கு முயற்சி பண்றேன்னா கண்டிப்பா கிடையாது. நான் பேசணும்னு நினைக்கும் பொழுது என்னுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வர ஆரம்பிச்சது. நான் பார்க்கணும்னு நினைச்சோடனே ஒரு பொருளை பார்க்க ஆரம்பிச்சேன். நான் வந்து கேட்கணும்னு நினைச்சோன்னே எனக்கு காதுல கேட்க ஆரம்பிச்சது இல்லையா? சோ அப்ப இந்த புலன்கள் எல்லாமே தானாக அதாவது செயல்பட்டு இருக்கு. நான் வெறும் எண்ணத்தை மட்டும் தான் வச்சிருக்கேன். செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு, அது தானா நடந்துட்டு இருக்கு. அதனால செய்பவன் நான் கிடையாது. அப்ப யார்தான் செய்யறாங்க அப்படின்னா கடவுள் செய்யறாருன்னா கடவுளும் செய்யறது கிடையாது. இந்த எண்ணங்கள் தான் நமக்கு எல்லா விதமான மாற்றங்களையும் எல்லா விதமான செயல்பாடுகளுக்கும் காரணமா இருக்கு. அப்ப இந்த உலகத்துல நான் செயல்படுறவன் கிடையாது. இந்த உலகத்துல 5 விதமான செயல்பாடுகள் இருக்கு அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு 5 முக்கியமான விஷயத்த சொல்றார். உடல், பிராணன், புலன்கள், பரமாத்மா, ஜீவாத்மா அப்படின்ற 5 விஷயத்த சொல்றார். இந்த 5 விஷயம் சேர்ந்தாதான் ஒரு விஷயத்த செய்ய முடியும், எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியும் அப்படின்ற விஷயத்த என்ன பண்றான், புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். சோ அப்படி அவன் கொஞ்சம் கொஞ்சமா இதுல இருந்து வெளியில வரும் பொழுது அறியாமை அவனுக்கு விலக ஆரம்பிக்குது. நான் ஆத்மா அப்படின்ற விஷயம் அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. எப்ப அவனுக்கு இந்த துவந்தத்துல இருந்து விடுபடுறானோ, அதாவது இரட்டிப்புத்தன்மையில இருந்து விடுபடுறானோ, அந்த விஷயமான நம்மளுக்கு ஆஹ் 7வது ஸ்லோகத்துல இருந்து 15வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன பண்றான் அப்படின்னா, இந்த அறியாமை ஒருவனுக்கு எவ்வாறு விலகும் அப்படின்ற விஷயத்த பத்தி பேசுறாரு. நான் இந்த உடல் அப்படின்ற அறியாமை அவனுக்கு விலக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா 16வது ஸ்லோகத்துல இருந்து பரமாத்மா பத்தி பேச ஆரம்பிக்கிறார். அந்த அறியாமை விலகிய பிறகு என்ன பண்றான், அவன் ஆத்மா உணர்றான். அந்த ஆத்மாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பரமாத்மாவை உணர ஆரம்பிக்கிறான். அந்த பரமாத்மாவுடைய குணங்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு 22வது ஸ்லோகம் வரைக்கும் பேச ஆரம்பிக்கிறார். 21வது ஸ்லோகம் வரைக்கும் பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பரமாத்மாவை உணர்ந்த பிறகு அவருடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு மறுபடியும் 29வது ஸ்லோகம் வரைக்கும் என்ன பண்றாரு, பேசி முடிக்கிறார். இப்படியாக இந்த அத்தியாயமானது ஒரு ஜீவாத்மாவானவன் எவ்வாறு தன்னுடைய கடமையை செய்து கொண்டு ஞானத்தை அடைந்து ஆத்மாவை உணர்ந்து பரமாத்மாவுடைய உணர்தலை பரமாத்மாவை புரிஞ்சுக்கிறா அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாரு இந்த 5ஆம் அத்தியாயத்துல நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். படிப்படியா கிருஷ்ணர் கொண்டு போறார்.
இவ பரமாத்மா உணர்ந்துட்டான், அடுத்த நிலை என்னது அப்படின்ற விஷயம் தான் உங்களுக்கு அடுத்த அத்தியாயத்தில் ஆரம்பிக்க போற 6ஆம் அத்தியாயம் அப்படிங்கிறது ஞான யோகம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அத்தியாயம் கூட. அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம், நாளையில இருந்து நம்ம இந்த 6ஆம் அத்தியாயத்தையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய்.